ஓம் ஸ்ரீகாந்தத்ருகிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதயே நமஸ்தகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவ்யே நமः. ஓம் ராம்குமாராய ராஜசேகராய நம சிவாயை. மம காரியம் சாதய சாதய. அனைவருக்கும் வணக்கம். அடியேன் கேஎஸ்வி சிவாகம பாடசாலையின் தலைமை பொறுப்பாளராக பணி செய்ய குருவருளும் திருவருளும் வாய்ப்பளித்திருக்கிறது. அபிராமி பட்டருக்கு அபிராமி அருள் செய்த தை அமாவாசை திருநாளை முன்னிட்டு அபிராமி சமயம் நன்றே என்னும் தலைப்பில் சிறப்பு தொடர் சொற்பொழிவு நடைபெற உள்ளது. அபிராமி சமயம் என்னும் நூல் வெளியீடு மக்கள் மத்தியில் மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றதைத் தொடர்ந்து அதன் அடுத்த கட்டமாக இச்சிறப்பு தொடர் சொற்பொழிவு திட்டமிடப்பட்டுள்ளது. இச்சொற்பொழிவுகள் கேஎஸ்வி பாடசாலை யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். யூடியூப் லிங்க் பெறவும் அபிராமி சமயம் குறித்து மேலும் அறிந்து கொள்ளவும் எங்களின் அபிராமி பட்டரின் அந்தாதி குடில் என்ற வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். ஓம் ராம்குமாராய ராஜசேகராய நம சிவாயை. மம காரியம் சாதய சாதய. நன்றி. எல்லாம் வல்ல இறைவியனுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயம் நன்றே என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே என்ற பாடல் வரியை இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம். அதாவது அறிவுனா என்ன அப்படின்னா, வள்ளுவர் மிக அழகாக சொல்வார், தீதொரு நன்றின் பால் உய்ப்பது அறிவு. ஒரு கெட்ட விளைவை நமக்கு அது அளித்துவிடும், ஒரு துன்பத்தை தந்துவிடும், அந்த துன்பத்திலிருந்து நாம் தப்பிக்க இயலாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அதை நம்ம செய்யவே மாட்டோம், அப்படிதானே? தீயவைகளை மிக தெளிவாக விளக்கி காட்டி அதை ஒதுக்கக்கூடிய நீக்கி நல்லவைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் அறிவு. அறிவு அற்றம்னு சொல்லுவார், அற்றம் காக்கும்னு சொல்லுவார். அறிவு ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பு. தேள் அதுக்கான கொடுக்கு வச்சிருக்கு, தன்னை யாராவது பாதிச்சா கொட்டிடுது. பாம்புக்கு பல்லு விஷம், தன்னை யாராவது பிடிக்க வந்தால் கடிக்குது. தன்னை காப்பாற்றி கொள்ளுகின்ற கருவியாக அந்த பல்லை அது பயன்படுத்துகிறது. சிலந்தி பிரமாதமாக வலை பின்னுது, அந்த வலையில் வேற ஏதோ மாட்டிக்கிறது, அதை இழுத்து திருப்பி தான் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறது. அப்போ தனக்கு தேவையை நிறைவேற்றி கொள்வதற்கு உதவுவது அறிவு, இப்படிதானே? இந்த அறிவு என்ன பிரச்சனைன்னா அடிக்கடி மறந்து போயிடும். சரியான நேரத்திலே நினைவுக்கு வர வேண்டும். எக்ஸாம் எழுத போகிறோம், நல்லா படிச்சுன்னு போயிருப்போம். அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த நேரத்தில் படபடப்பாக எழுதின்னு இருக்கும்பொழுது அந்த விஷயம் வராது, மறந்து போயிடும். அது மாதிரி அறிவு பல நேரங்களில் இருந்தும், இப்போ நம்மக்கிட்ட கோவப்படுறவா கூட கேட்பேன், ஏன்பா ஒரு அறிவுள்ளவங்க இந்த செயலை செய்வானா அப்படின்னு. அப்போ மனிதன் தவறு செய்கிற பொழுதெல்லாம் அதை தெரிந்து செய்யவில்லை, தெரியாமல் செய்து விடுகிறான். விளைவினால், ஆசையின் காரணமாக அது முன்னே தள்ள அறிவை மறந்து விடுகிறார். அதனால தான் அபிராமி பட்டர் சொல்கிறாரு, எப்பொழுதெல்லாம் என்னுடைய அறிவானது மறந்து போகிறதோ அப்பொழுதெல்லாம்
நீ என் முன்னே தோன்றி என்னை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னான். ஒரு பெரிய அரசன் இருந்தான். அவன் வாழ்க்கையில தோல்வியே கண்டதில்லை. இந்த உலகம் முழுவதையும் தனது ஒரு கொடையின் கீழே அவன் கொண்டு வந்திருந்தான். அப்ப எல்லாரும் மற்ற சிற்றரசர்கள் எல்லாம் அவனுக்கு அடிமையா இருந்தான். அவங்கிட்ட உன்னுடைய வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நான் மிகப்பெரிய நினைவாற்றலை பெற்றிருக்கிறேன். அப்படி அந்த நினைவு மறக்கும் பொழுது எனக்கு அறிவுறுத்த நல்ல குருமார்களை நான் பெற்றிருக்கிறேன். அதனால் நான் எப்பொழுதும் வெற்றி பெறுகிறேன் அப்படின்னு அந்த அரசன் சொன்னான். அதனால மந்திரின்னு சொல்லுவா. ராஜாவை சுற்றி மந்திரி இருந்துகிட்டே இருப்பாள். அவன் நிறைய பேர் இருப்பா. ஏன் நிறைய பேர் இருக்கா அப்படின்னா, ஆலோசனை சொல்லி தவறு செய்யாம கெட்டது வராம நல்லவைகளை மிகுதிப்படுத்தி கொள்ளுகிற பண்பு இந்த அறிவுக்கு இருக்கு. அந்த அறிவு அடிக்கடி மறந்து போயிடுது. அம்பாளை அபிராமி பட்டர் கூப்பிடுறாரு, என் முன்னாடி வான்னு. அது எந்த நேரமா பார்த்து வரணும் அப்படின்னு கேட்குறார். வாழ்க்கையில் எந்த நேரத்தில் என்னுடைய அறிவு மறக்குதோ அப்பெல்லாம் என் முன்னாடி வந்துடும். எனக்கு செம்மைப்படுத்து, இப்படி பண்ணாதடா, இந்த மாதிரி செய்ய அப்படின்னு எனக்கு ஒரு ஆலோசனை கொடு. அதனால தான் திருமூலர் சொல்றார், குருவே சிவம் என கூறினன் நந்தி. குருங்கிறவ அறிவு விளக்கம் தரக்கூடியவர். இப்போ இந்த அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வான்னு சொல்லலாம். அறிவை அடையிறதுக்கு கூட சொல்லலை அவர். அறிவு எப்பொழுதெல்லாம் எனக்கு மறந்து போகிறதோ அப்பொழுதெல்லாம் என் முன்னே வந்து எனக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று இறைவியை எந்த நேரத்தில் வர வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். இந்த நேரத்தில் வரணும்னு கேளு அம்பாள்கிட்ட, அம்பாள் அந்த மாதிரியே வந்து அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னா. இந்த அறிவு மறக்கும் பொழுதுங்கிறது என்ன அப்படின்னா, உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது. இந்த உடம்பை விட்டு இந்த உயிர் வெளியில் போயிடுத்துன்னா கண் பார்க்காது, காது கேட்காது, மூக்கு சுவாசிக்காது, வாய் ருசிக்காது, மெய் தீண்டக்கூடிய பண்பை அசையாது நிறுத்திவிடும். இந்த மாதிரி 5 விதமான அறிவும் அற்றுப்போகிற மரணம் என்னை ஆட்கொள்ளுகிற பொழுது அந்த அச்சத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீ என் முன்னாடி வான்னு கூப்பிடுறாரு. மனிதனுக்கு மரண பயம் இல்லாத உயிரினமே கிடையாது. லோகத்தில் எல்லாருக்குமே மரணம்னா ஒரு அச்சம் வரும். அந்த மரணம் நிகழ்கிற பொழுது இந்த அறிவு மறக்கும். அப்படி மறக்கிற பொழுது முன்னாடி வரணுங்கிறார் அம்பாளை. எப்படின்னா வருந்தியுமேன்னு சொல்றார். வருந்தியுமேன்னா என்னன்னா, நான் கூப்பிடலேன்னாலும் நீ என் முன்னாடி வந்துடும். இப்போ ஒருத்தர் நன்னா பழகின்னு இருக்கா. நம்ம பார்த்துல ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே அவள் இருப்பா. ஒரு கல்யாணம் பண்ணுறோம், ஒரு பெரியவளான ஃபங்க்ஷன் பண்ணுறோம், ஒருத்தர் இறந்து போயிட்டா, இது எல்லாமே அவளுக்கு தெரியும். திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், இதெல்லாம் அவள்கிட்ட சொல்கிறோம் நம்மளுடைய மகிழ்ச்சியை. திடீர்னு அவளுக்கு ஒரு நாள் பத்திரிக்கை வைக்கலன்னு வச்சுக்கோ, என்னடா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், எல்லா விஷயத்துலையும் நான் இருந்திருக்கேன், இது சொல்லவே இல்லையே என்கிட்ட அப்படின்னு சொல்லுவோமோ இல்லையோ. அந்த மாதிரி மரணத்தினால், மரணம் வருகின்ற நேரம் என்னுடைய அறிவானது தானாக மறந்து போய்விடும். உன்னை அழைக்கின்ற அறிவே எனக்கு மறந்துடும். அப்போ நான் ஏன்னா அறிவு மறக்கும்போது உன்னை கூப்பிடணுங்கிற எண்ணம் வராதே. அதனால் நான் அப்படி மறந்து போனாலும் நீ என் முன்னே வர வேண்டும் அப்படின்னு அபிராமி அம்மையே அழைக்கின்ற பொழுது, வாழும்போது எப்போ அறிவு கெடும், இறக்கும் பொழுது எப்போ அறிவு கெடும், ஆன்மா வெளியில் போகும்போது அறிவு கெடும், வாழும்போது சில தவறுகளை செய்கிற பொழுது அறிவு மறந்தும் செய்வோம். அப்போ இந்த அறிவு மறக்கும் பொழுதெல்லாம் உமையம்மை வந்து விட்டால் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதை விட சௌக்கியம் என்ன இருக்கு? நம்மளை மிக செம்மைப்படுத்தி நம்ம வாழ்க்கையை பிரகாசப்படுத்தும். அவர் சொல்றாரு பாருங்க, பிணங்கேன் அறிவுண்டிலேன் என்கண் நீ வைத்த பேரழியே.
அறிவு ஒன்று இல்லேன்னு சொல்றார். மனிதனுக்கு 6 அறிவு. ஒன்றறிவதுவே, உற்றறிவதுவே, இரண்டறிவதுவேன்னு தொல்காப்பியம் மிக அழகா சொல்லுவார். அந்த 6 அறிவுல மனம் என்கின்ற பண்பு இல்லாதவர்கள் மிருகம்னு அர்த்தம். பல நேரங்களில் நாம மிருகத்தை ஒத்து நடந்து கொள்ளுகிறோம் உணர்ச்சியின் மேலோக்கத்தினால. அப்படி ஒரு கோபம் வந்துட்டா அப்படி ஒரு சத்தம் போடுறோம். அந்த மாதிரி உணர்ச்சியினாலே நான் உந்தப்படுகிற பொழுதெல்லாம் என் முன்னே வரல் வேண்டும். அதனால அறிவு மறக்கும் பொழுதுன்னு சொல்றார். அப்படி அறிவு எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், இறைவியை பற்றி அறிகின்ற ஒரு சிறப்பறிவு என்கிட்ட இல்லைன்னு சொல்றார். ஏன்னா எந்த ஒண்ணுமே அறிவு இருந்தா கட்டுப்படும், அறிவு இல்லைன்னா நம்மளை ஆளும். ஒரு உதாரணம் சொல்றேன், தப்பா எடுத்துக்க கூடாது. இது இந்த பாட்டோட விஷயத்தை புரிய வைக்கிறது. ஒரு நோய் இருக்கு, அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கல, அது எல்லாரையும் பயமுறுத்திச்சு. இப்ப அந்த நோய் வந்தால் அதை பத்தி யாரும் லட்சியம் பண்றதே இல்லை, ஏன்னா அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப அறிவு வந்தால் மற்ற எல்லா துன்பங்களும் சூழல்களும் அடங்கும். அறிவு எல்லாவற்றையும் அடக்கி ஆளும். மறதி எல்லாவற்றிற்கும் கட்டுப்பட்டு துன்பப்படும். அதனாலதான் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமேங்கிறார் அம்பாளை பார்த்து. காரணம் என்னன்னா, அம்பாளை முழுமையா தெரிஞ்சிக்கக்கூடிய அறிவு யாருக்குமே இல்லை. ஏன்னா முழுவதும் எங்க பார்த்தாலும் இருக்கிறவ. அப்ப அறிவு எப்படி இருக்கும்னா, சிற்றறிவு. டாக்டராக இருந்தால் இன்ஜினியராக இருக்க முடியாது, இன்ஜினியராக இருந்தால் கலெக்டராக இருக்க முடியாது, கலெக்டராக இருந்தால் மற்ற துறை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் தான் படித்து பாஸ் பண்ண முடியும். அந்தந்த துறையில் தான் அவர்கள் அறிவை பெற முடியும். நல்ல கட்டடம் கட்டுறவன் கப்பல் விட முடியாது, நல்ல பிளைட்டை இயக்கக்கூடியவன் மற்ற துறையில் இயங்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு அறிவில் தான் ஒரு மனுஷன் அதிகமாக பயணித்து வெற்றி அடைய முடியும். அப்படி எந்த வகையிலுமே இருந்தால் கூட மனிதர்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகள், பல்வேறு விதமான தீர்வுகள், பல்வேறு விதமான அறிவை பெற்றவர்கள். ஆனால் அப்படி அம்பாள் பல்வேறு விதமான அறிவையும் தான் ஒருங்கே பெற்றவள். அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த அறிவை முழுவதுமாக அறிந்தவள். அதனால தான் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனவேன்னு சொல்கிறார். அப்போ அந்த அறிவு அப்படிங்கிறது மறக்காமல் இருக்கணும். அறிவு மறக்கும் பொழுது அம்பாள் வரணும். அறிவுங்கிறது எனக்கான வழியை, எனக்கான பாதுகாப்பை, எனக்கான சந்தோஷத்துக்கான வித்து அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஒரு இடத்துல சொல்கிறாரு, நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவதுன்னு சொல்கிறார். எனக்கு நல்லதே வந்தால் கூட ரொம்ப மகிழ்ச்சியாக நான் இருந்தால் கூட மகிழ்ச்சியிலையும் என் நம்மே அபிராமின்னு சொல்ல. தாளுனா துன்பம் என்னை தாக்குகிற பொழுதும், நான் கலங்கி அழுகிற பொழுதும், ஓங்கி வெட்கமற்று அழுகிற பொழுதும் நான் உன் பெயரை சொல்லுவேன்கிறார். தீதே விலகினும் நான் அறிவது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், நான் அறிந்து கொண்டது என்ன அப்படின்னா, அம்பாள் என்னோட நாமாவளி தான். அந்த மாதிரி நாம் இறைவியை பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி இறைவியை பிடிச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, பேயேன் அறியும் அறிவு தந்தாயின்னு சொல்றார். அதான் விஷயம். பேயன்னா என்னன்னு அர்த்தம்னா, ஒன்றுலையும் கட்டுப்படாதது, தன் கருத்தை பிறருக்கு உணர்த்த நினைப்பது. பேய் ஒரு உடம்புல போயிடுத்துன்னா அந்த உடம்ப அவளுடைய உடம்பை வாழ விடாது, தன்னோட கருத்தை அதை சொல்ல வைக்கும். அந்த மாதிரி அம்பாள் என்ன சொல்கிறான்னு புரிஞ்சுக்காமலே நம்மளுடைய கருத்தை அம்பாள்கிட்ட சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய எனக்கு இறைவியை பற்றிய மெய்யறிவு உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு. அப்படி அம்பாளே அனுகிரகம் பண்ணணும். அம்பாளை பற்றி முழுக்க அனுகிரகம் பண்ணி தெரிஞ்சுக்கணுன்னா அது அம்பாளுடைய அனுகிரகத்தினால தான் முடியும். அதனால தான் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் அப்படின்னு சொல்கிறார். பல நேரங்களில் அறிவை இழந்து விடுகிறேன்னு வருத்தப்படுறார். அறிவு இழந்து அப்படின்னு. அதனால் அறிவை இழக்காமல் இருக்க வேண்டும். எனக்கான ஒரு பாதையை செம்மையுற அந்த அறிவை எப்பொழுதெல்லாம் நான் மறந்து நிற்கிறேனோ, அழிந்துபட்டு இழிவாக நிற்கிறேனோ, ஒன்று இல்லாமல் உணர்ச்சியினால் பொங்குகிறேனோ,
அந்த மாதிரி சூழலெல்லாம் அம்பாள் முன்னா வந்து அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டிக்கோன்னு நமக்கு சொல்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன ஒரு வார்த்தை. அபிராமியந்தாயினுடைய வார்த்தைகள் எங்கே இருந்தாலும் அதை எடுத்து தனித்து ஒன்றா சேர்க்கலாம். அது ஒன்றா அது ஒரு கருத்து ஒரு சொல்லலாம். அந்த மாதிரி அறிவு மறக்கும் பொழுதெல்லாம் முன்னே வர வேண்டி நமக்கான ஆக்கத்தையும் நமக்கான ஆக்கத்தை பெருக்கி கொண்டு துன்பத்தை நீக்குகின்ற அந்த பண்பை வளர்த்து கொள்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.